ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் தனது அம்மா சீதாவுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் மகிழ்ச்சியானது. சீதா மிகவும் உழைப்பாளி. காலையில் எழுந்ததும் வீட்டு பணிகள், வயல் வேலைகள், மாடு மேய்த்தல், சமையல் என்று ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லாமல் உழைப்பாள். ராமு தன் வயல் வேலையை பார்த்து கொண்டான். சில நாட்களுக்கு பிறகு ராமுவுக்கு ராதா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. முதலில் ராதா மிகவும் நல்லவளாகவும் அன்பானவளாகவும் இருந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளின் உண்மையான குணம் வெளிப்பட ஆரம்பித்தது. அவள் கொஞ்சம் சோம்பேறியாகவும் கொஞ்சம் பேராசையுடனும் மாறினாள். ஒவ்வொரு நாளும் சீதா எல்லா வேலைகளையும் தனியாக செய்து கொண்டிருந்தாள். ராதா தாமதமாக எழுந்து ஃபோன் பார்த்து கொண்டோ தூங்கிக் கொண்டோ இருப்பாள். ஒரு நாள் ராதா தனக்குள் யோசித்தாள், நான் எல்லா வேலையையும் மாமியாரிடம் விட்டுவிட்டு சுகமாக இருந்தால் என்ன தவறு? அன்று முதல் அவள் சொல்ல ஆரம்பித்தாள், மாமியாரே, எனக்கு உடம்பு சரியில்லை, இன்று நீங்கள் சாப்பாடு செய்யுங்கள். சீதாவும் சிரித்துக்கொண்டே சரி மகளே என்று செய்துவிடுவாள். இப்படியே நாட்கள் போய்கொண்டிருந்தன. ஒரு நாள் ராதாவுக்கு மிகவும் சுவையான சீஸ் பரோட்டா சாப்பிட ஆசை வந்தது. அவள் உடனே சொன்னாள், மாமியாரே, இன்று எனக்கு சீஸ் பரோட்டா வேண்டும், சுவையாக செய்து தாருங்கள் என்றாள். சீதாவும் அமைதியாக சரி மகளே என்றாள். ஆனால் இந்த முறை சீதா ஒரு திட்டம் போட்டாள். அவள் 2 பரோட்டா செய்தாள். ஒன்றில் நிறைய சீஸ் மிக அழகாக மணம் வீச செய்தாள். மற்றொன்றிலோ சீஸ் சுத்தமாக இல்லாமல் வெறும் பரோட்டா. சாப்பிடும் நேரத்தில் சீதா 2ஐயும் மாற்றி வைத்தாள். ராதாவுக்கு சீஸ் இல்லாத சாதாரண பரோட்டா கிடைத்தது. சீதா சீஸ் பரோட்டாவை சாப்பிட்டாள். ராதாவுக்கு கோபம் தலைக்கேறியது. மாமியாரே, எனக்கு சீஸ் இல்லாத பரோட்டா ஏன் கொடுத்தீர்கள்? நான் கேட்டது சீஸ் பரோட்டா தானே என்று கத்தினாள். சீதா அமைதியாக சொன்னாள், மகளே, உழைக்கும் மனிதர்களுக்கே உண்மையான சுவை கிடைக்கும். சுகமாக இருந்து வேலை செய்யாமல் இருப்பவர்களுக்கு எல்லாமே சாதாரணமாகவே தெரியும் என்றாள். அந்த வார்த்தைகள் ராதாவின் மனதை உலுக்கின. அவள் தலை குனிந்து அமர்ந்தாள். அன்று இரவு முழுக்க அவள் தன் செயலை நினைத்து பார்த்தாள். மறுநாள் காலையில் ராதா முதல் முறையாக சீக்கிரமாக எழுந்தாள். சீதாவிடம் வந்து, மாமியாரே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். இனிமேல் நானும் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்வேன், உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டு கண்ணீர் வடித்தாள். சீதாவும் புன்னகையுடன் ராதாவை அணைத்து கொண்டாள். என் மகளே, தவறை உணர்ந்து திருந்தினால் போதும் என்றாள். அன்றிலிருந்து ராதா முழுமையாக மாறினாள். காலையில் எழுந்து மாமியாருக்கு உதவி செய்தாள், வயலுக்கு சென்றாள், சமையல் செய்தாள், வீட்டை சுத்தமாக வைத்தாள். ராமுவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த சிறிய வீட்டில் மீண்டும் பழைய மகிழ்ச்சியும் அன்பும் சிரிப்பும் திரும்பியது. கதையின் நெறி: உழைப்பே உண்மையான சுவையையும் மகிழ்ச்சியையும் தரும். பேராசையும் சோம்பேறித்தனமும் எப்போதும் இழப்பையே தரும்.